பக்கத்துல எல்லாரும் எனக்கு கண்ணு தெரியல அனுதாபப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட அப்பாடா நல்ல வேலை கண்ணு போச்சு, என் குரலுக்கு ஒண்ணும் ஆகலன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா. எனக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். விட்டா ஒரு நாள் முழுக்க பாடிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு அது மேல எனக்கு காதல். எனக்கு இருந்த ஒரே யோசனை ஒரு பெரிய பாடகராகன்றது மட்டும்தான். ஏன் எனக்கெல்லாம் ஆசை இருக்காதாங்க, ஒரு எஸ்பிபி சார் மாதிரியும் இல்ல யேசுதாஸ் சார் மாதிரியும், அதுவும் இல்லைன்னா ஜானகி அம்மாவோட சேர்ந்து ஒரே ஒரு டூயட் பாட்டு பாடணும்னு ஆசை இருக்காதா என்ன. அதுலயும் முக்கியமா இளையராஜா சார், அவரா ரொம்ப பிடிக்கும். ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். நான் போகாத ஆர்கெஸ்ட்ரா கிடையாது, வாய்ப்பு காட்டி ஏறாத மாடிங்க கிடையாது. என் திறமையை பார்த்து சில பேர் வியந்தும் இருக்காங்க, அனுதாபப்பட்டும் இருக்காங்க. ஏன் இவெல்லாம் பாடலன்னு யார் இருந்தா அப்படின்னு பேசினவங்களும் இருக்காங்க. நான் நான் முன்னாடி போயிருந்த ஒரு ஆடிஷன்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நான் பாடுன கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை சிந்தேன் மழை என் ஆவி நீ என் தேவி. நான் நல்லா பாடுனா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்களும் என் மேல அனுதாபம் தான் படுறீங்க போல. அந்த ஆடிஷன்ல என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் முடிச்சிட்டு கீழே வந்து ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தப்போ எனக்குள்ள நிறைய கேள்வி இருந்துச்சு. ஏன் எதுக்கு? ஒரு நல்ல பாடகனுக்கு தேவை குரலும் திறமையும் தானே, கண்ணும் அழகும் இல்லையே. ஆமா சரியா தானே சொல்றீங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட குரல் ரொம்ப பக்கத்துல இருந்து கேட்டுச்சு. அவங்களும் அதே பெஞ்சில தான் உட்கார்ந்து இருப்பாங்க போல. அவங்க குரல் ரொம்ப இனிமையா இருந்தது. ஒருவேளை அவங்களும் பாடகியா இருப்பாங்களோன்னு தோணுச்சு. அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம இருந்தப்போ அவங்களே கேட்டாங்க, மேல ஆடிஷன் எப்படி போச்சுன்னு. மேல ஒருத்தர் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. அவரு சொன்னாரு, நீ பாடுற, ஆனா இது ஒன்னும் கண்ணில்லாதவங்களுக்காக நடத்துற ஆடிஷன் கிடையாதுன்னு சொல்லி கீழே இருந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு என்னை கேட் வரைக்கும் விட்டு வர சொன்னாரு. நான் வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லி நானே கீழே நீங்க வந்து எங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ திடீர்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ சொல்லிதான் தெரிஞ்சது மேல நான் அவமானப்படுத்தினதே அவளோட அப்பான்னு. அவ பேர் சாந்தி. அவளோட அப்பா ஆர்கெஸ்ட்ராக்கு அவ பேர் தான் வச்சிருக்காரு. அவளுக்காண்டி எதையும் செய்யக்கூடிய ஒரு அப்பா. எந்த அப்பாக்கு தான் தன்னோட பொண்ணு மேல பாசம் இருக்காது. சாந்தியோட அசைவுகள் என்னால உணர முடிஞ்சது. அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. அவ என் பக்கத்துல உட்காந்து அந்த காலியான இடத்தை நிரப்பலாம். அவளுக்காண்டி ஒரு பாட்டு பாட முடியுமான்னு கேட்டிருந்தா என்கிட்ட. அப்போ என் மனசே நிரப்புன மாதிரி இருந்தது. திடீர்னு கேட்டதுனால கத்துற எல்லா பாட்டுமே எனக்கு மறந்து போச்சு. அப்போ ஞாபகம் இருந்த ஒரு பாட்டு தான் இது. நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம், கடல் வானம் கூட நிறம் மாற கொண்ட பாசம் தடமாறினாரு நான்
வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே. நான் பாடிட்டு இருந்த பாதி வரியில இருந்து அவளும் பாடணும். தொலைஞ்சு போன என் கண்ணிலே திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்தது. அவளை எப்படி புகழுதுன்னு தெரியாம ஒரு வார்த்தையா என் மனசுக்குள்ள கோர்த்துட்டு இருந்தப்போ அவ ரஞ்சித்தனை கூப்பிட்டு என் வலது கையை பிடிச்சு உங்க பாட்டு மட்டும்தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா பாடும்போது நீங்களே அழகா இருக்கீங்கன்னு சொல்ல. பட்டாம்பூச்சி தெரியுமா? பட்டாம்பூச்சி அதெல்லாம் என்ன சுத்தி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ திடீர்னு என் பிடிச்சிட்டு இருந்த வலது கை கொண்டு போய் அவன் முகத்து மேல வச்சான். உடம்பெல்லாம் உறைஞ்சு போச்சு. என் கை விரல்கள் அவன் நெற்றியில இருந்து வருடிக்கிட்டே அவ உதட்டுக்கு வரும்போதுதான் தெரிஞ்சது அவ என்னை எவ்வளவு ரசிக்கிறான். ஒரு பெண்ணின் புன்னகை போது ஒரு ஆணின் மனதை பறிக்கிறது. இதெல்லாம் கண்ணு சிமிட்டத்துக்குள்ள நடந்திருந்தாலும் கிடைச்ச கொஞ்ச நேரத்துல நாங்க நிறைய பேசிக்கிட்டோம். அந்த நேரத்துல நேரத்தையே நிப்பாட்ட முடிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? அவளுக்கும் வேலை இருக்குன்னு அவன் நம்பர் கொடுத்துட்டு நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லி அவ அப்பாவை பார்க்க கிளம்புனான். எனக்கு அங்கிருந்து எந்திரிக்கவே மனசு இல்லை. கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து அவன் முகம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்னு கிளம்பலான்னு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது என் கால் ஏதோ மிதிப்பட்டு அது ஒரு கொலுசு. ஆமா, சாந்தி போகும்போது அவளோட ஒரு காலோட கொலுசு சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. அப்ப இது அவளோட தான் முடிவு பண்ணிட்டேன். கொடுக்கவும் கிளம்புன. ஆனா ஒரு ஒரு சின்ன தயக்கம் அவங்க அப்பாவை நினைச்சு. நான் போயிட்டு இருக்கும்போது மேல அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடந்துட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. சாந்தி வேற மேல இருக்கா, போய் என்னன்னு பாத்துக்கலான்னு வாசப்படி மிதிக்கும் போது சாந்தி அவங்க அப்பா அவகிட்ட சொன்ன ஒரு விஷயம் என் காதுல வந்து விழுந்தது. அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவர் சாந்தி கிட்ட சொன்னாரு, இவ்வளவு நேரம் அவன்கிட்டதான் பேசிட்டு இருந்தியா, அவருக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கலான்னு சொன்னார். ஏன்னா சாந்தி இந்த உலகத்தையே பார்க்கக்கூடிய அந்த கண்கள் என்னுடையதுன்னு சொன்னார். இதை கேட்டனா எதுவும் தெரியாத மாதிரி சிரிச்ச முகத்தோட போய், சாந்தி சாந்தி உங்க கொலுசை நீங்க கீழே விட்டுட்டீங்க, இந்தாங்க நீட்டுங்க. சாந்தி அழுகிற சத்தம் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு. அவளை கூப்பிட்டேன், சாந்தி சாந்தி, இந்த உலகத்தைய இந்த கண்கள் இல்லாமலே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா கண்கள் இருந்தும் நிறைய பேர் அவங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்காங்க. உங்ககிட்ட இந்த கொலுசு கொடுக்கதான் வந்தேன், என் கண்களை திருப்பி கேட்க. அவகிட்ட 2 விஷயம் கேட்டுட்டு நானும் அங்க இருந்து கிளம்பிட்டேன். சாந்தி, உங்க கண்களை ஒரு முறை தொட்டு பார்க்கலாமான்னு கேட்டேன். அவ கண்களை தொடும்போது இந்த கண்கள் அவளுக்கு மட்டும்தான் பொருத்தமா இருக்கணும். அவகிட்ட இன்னொன்னு கேட்டேன், சாந்தி எனக்கு இன்னும் பயிற்சி தேவை, உங்களால எனக்கு
பயிற்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேன். Maybe I was blind once, but the moment I felt her beauty with those eyes, my blindness ended. And now, இப்போ அவளுக்காக நான், எனக்காக அவன், we both chasing for the same dream.